சார் காவிரி மேலாண்மை கர்நாடக அரசுக்கு எதிராக போராடுறதுக்கு நாங்கள் தயாராக இருக்குன்னு சொல்லி செல்வகுமார் சார் சொல்லியிருக்காரு உச்சநீதிமன்றத்தில். சரி, இதுக்கு ஒரு மெக்கானிசம் இருக்குது தண்ணி வாங்கிறது. ஃபஸ்ட்டு அந்த காவேரி மேனேஜ்மெண்ட் போர்டு மூலமாக தண்ணி வாங்கலாம். அந்த ஆர்டர் அவங்க பின்பற்றாவிட்டால் உச்சநீதிமன்றம் போகலாம். யாரும் கவலைப்பட வேணாம். தமிழ்நாட்டுக்கு கிடைக்க வேண்டிய தண்ணீர் கண்டிப்பாக கிடைக்கப்படும். இந்த ஆண்டு பிரச்சனையே வராது. நல்ல மழை அங்கே அவங்களா திறந்து விட்ருவாங்க. ஒரு எக்ஸ்பெக்டேஷனும் எனக்கு கிடையாது. ஏன்னா மோடி அவர்கள் அதே அமைச்சர்களை அதே இலாக்காவில் திருப்பி நியமனம் பண்ணிட்டார். அதனால் எந்த மாற்றமும் இருக்காது. ஏமாற்றம் மட்டும்தான் இருக்கும். இந்த அம்மையாரிடமிருந்து எந்த எதிர்பார்ப்பும் எனக்கு கிடையாது. மின்கட்டண உயர்வுல கம்யூனிஸ்ட் கூட போராட்டம் அறிவிச்சிருக்கு. நான் இந்த மின்கட்டணம் உறவை நான் தேவையற்றது என்று தான் நினைக்கிறேன். இதை செஞ்சிருக்கக்கூடாது. மக்கள் மீது இந்த பாரத்தை சுமத்தி இருக்கக்கூடாது. இதை ஆனால் சீர்திருத்த வேண்டும் என்றால் ஆக்கப்பூர்வமாக சீர்திருத்தம் கொண்டு வரும். நான் அதை பற்றி பரவாயில்ல எழுதியிருக்கேன். ஒரு ஆர்டிக்கலே நான் எழுதியிருக்கேன் இந்து பத்திரிகையில். நான் அதை பற்றி யாரும் விவாதிப்பது கிடையாது. நான் எங்கேயா போய் பிரியாணி சாப்பிட்டேன்னா அதை பற்றி விவாதம் பண்ணுறதுக்கு பல பேர் வருவாங்க. நான் அதாவது திரைப்படம் நல்லா இருக்குன்னு சொன்னேன்னா அதை பற்றி விவாதம் பண்ணுறது நிறையா வருவாங்க. ஆனால் டிஎன்இபியை எப்படி சீர்திருத்துறதுன்னு நான் ஒரு பக்கம் எழுதியிருந்தேன். யாருமே அதை பற்றி விவாதிக்கவும் இல்லை. அதை பற்றி பதிலும் எனக்கு போடலை. இங்கே ஒன்று ஃபஸ்ட்டு தெளிவாக தெரிஞ்சுங்க. டிஎன்இபிக்கு பெரிய கடன் சுமை இருக்குது. அந்த கடன் சுமையை குறைக்கும் வரைக்கும் என்னை பொறுத்த வரைக்கும் பெரிய அளவில் மின் வாரியத்தில் சீர்திருத்தமே கொண்டு வர முடியாது. இரண்டாவது, நமக்கு இருக்கிற டிரான்ஸ்மிஷன் பிளான்ட் எல்லாம், இந்த பவர் ஜெனரேட்டிங் பிளான்ட் எல்லாமே ரொம்ப பழைய பிளான்ட். அதோட எஃபிஷியன்சியே கிடையாது. அதெல்லாம் ஸ்கிராப் பண்ணி புது பிளான்ட் போட்டால் தான் அது எஃபிஷியண்ட்டாக ஓடும். இன்றைக்கி இருக்கிற 21ஆம் நூற்றாண்டுக்கு தேவையான பிளான்ட்டு கொண்டு வர முடியும். அதுக்கப்புறம் ரெனியூபிள் எனர்ஜிஸில் நிறைய, அதாவது மரபு சார்பற்ற முறையில், அதாவது விண்ட் எனர்ஜி, சோலார் எனர்ஜி, அது ஹைட்ரோ எனர்ஜி மூலமாக நிறையா கொண்டு வராங்க. நிறைய சீர்திருத்தம் பண்ணும். அது ஆக்கப்பூர்வமான சீர்திருத்தங்களை கொண்டு வந்தால்தான் என்னை பொறுத்த வரைக்கும் மின் கட்டணமாக குறையும். ஆனால் எந்த அரசியல் கட்சியும் அதை பற்றி பேசுவதற்கு தமிழ்நாட்டில் தயாராக இல்லை. நம்ம ஊரில் எதை ஒரு பவர் சிச்சுவேஷனை பற்றி பேசுவதற்கு எந்த அரசியல் கட்சியும் தயாராக இல்லை. அது எனக்கு வருத்தம் அளிக்கிறது. என்கவுண்டர் தப்பு தானேங்க. தூத்துக்குடியில் நடந்த என்கவுண்டரும் தப்பு, சென்னையில் நடந்த என்கவுண்டரும் தப்பு. எந்த என்கவுண்டர் நடந்தால் தப்பு தான். அது திமுகவில் நான் இது ஒரு பிரின்சிபலாவே சொல்றேன். எந்த ஆட்சியில என்கவுண்டர் நடந்தாலும் அது தவறு. என்கவுண்டரை நான் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஏன்னா நம்ப முடியல. அந்த கதையை என்னால நம்ப முடியல. அது என்னால அது சொல்றது ஒரு பாருங்க, ஒருத்தர் எஸ்கார்ட் பண்ணிட்டு வராங்களாம். அவர் எஸ்கார்ட் பண்ணிட்டு வரவர் அவர் தப்பிக்கிறாராம். அவர் அப்ப எப்படி ஒரு எஸ்கார்ட் பண்ண அவ்வளவு ஒரு லூசாவா எஸ்கார்ட் பார்ட்டி வந்துச்சு. அவ்வளோ ஒரு லூஸாக ஒரு எஸ்கார்ட் பார்ட்டி வருதுன்றதெல்லாம் என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது. நான் ஏற்றுக்கொள்ள, நான் எந்த என்கவுண்டரும் ஏற்றுக்கல. நான் அதே மாதிரி தூத்துக்குடியில் எப்படி சூடு நடந்ததோ அதே போல் இதையும் நான் ஏற்றுக்கொள்ளவில்லை, அதையும் நான் ஏற்றுக்கொள்ளவில்லை. அனைவருக்கும் தெரிஞ்ச ஒரு குற்ற வழக்கில் போலீஸ் குற்றத்தை நிரூபிக்காம விடுதலை செய்யறாங்க. இது ப்ராசிக்யூஷன் தாங்க பண்ணணும். அது நல்ல வக்கீலை போட்டு கோர்ட்டில் சாட்சியை வச்சு இந்த நீதிபதியை கன்வின்ஸ் பண்ணி தான் தண்டனை வாங்கி தரணும். அதுக்கு தானே அரசியல் சாசனம் இருக்குது, அதுக்கு தானே நீதித்துறை இருக்குது. தண்டனை கொடுக்க வேண்டிய கடமை நீதிமன்றத்திற்கு மட்டும்தான் இருக்குது, தவிர வேற யாருக்கும் கிடையாது. நாளைய தினம் உங்கள் மாநில தலைவர் செல்வ பிறந்த வராது. காங்கிரஸ் வளர்ச்சிக்காக சுற்றுப்பயணம் எந்த வகையில் கை கொடுக்க வரட்டும். எங்களுடைய கருத்து, எங்களுடைய கட்சி நிர்வாகிகள், மாவட்ட தலைவர்கள், வட்டார தலைவர்கள் அவரெல்லாம் கருத்து சொல்லுவாங்க. அவங்க கருத்து சொல்லும் போது நானும் கருத்து சொல்கிறேன், நீங்களும் வாங்க. அதான் கட்சியோட வளர்ச்சி, கட்சியோட நிலைப்பாடு, கட்சியோட நிலைமையை பற்றி கண்டிப்பாக அவரவர்கள் அவருடைய கருத்தை சொல்வார்கள். அதையெல்லாம் கை கொடுக்க அது போய் எல்லாம் ஒரு நல்லது தானே. கட்சி தொண்டை அவருடைய நல்ல செயல்பாடுன்று தான் நான் வரவேற்கிறேன். முதல்ல எங்களுடைய கட்சியை வலுப்படுத்த வேண்டும் என்பதுதான் என்னுடைய கருத்து. எங்களுடைய கட்சியை வலுப்படுத்த வேண்டும், மக்களுடைய பிரச்சனையை முன்னிறுத்தி குரல் கொடுக்க வேண்டும், மக்களோடு நேரடியாக தொடர்பு வைத்துக் கொள்ள வேண்டும். யதார்த்தமான நம்மளுடைய நிலைப்பாடு என்ன, யதார்த்தமான நம்மளுடைய வலு என்ன என்பதை உணர்ந்து நாம் செயல்பட வேண்டும், அதை வலுப்படுத்த வேண்டும். எல்லா மட்டத்திலும் கட்சியோடைய கட்டுமான வசதிகளையும் கட்சியோட அமைப்பையும் வலுப்படுத்த வேண்டும் என்பதுதான் என்னுடைய விருப்பம். என்ன ஒன்று, என்ன யாரு நான் விமர்சனம் பண்ணுறேன்னா என்ன யாராவது விமர்சனம் பண்ணுறேன் பரவாயில்ல. யார் ஜனநாயக நாட்டில் விமர்சனம் நல்லா பண்ணலாம். நான் பொது வாழ்க்கையில் இருக்கிறேன். என்னை கண்டிப்பாக விமர்சனம் செய்ய வேண்டும். நான் மக்கள் பிரதிநிதியாக இருக்கிறேன். என்னை எல்லோரும் விமர்சனம் கண்டிப்பாக செய்ய வேண்டும். என்னை விமர்சனம் செய்யாவிட்டால் தான் நான் வருத்தப்படுவேன். என்னை யாரும் கவனிக்கவில்லை என்று அர்த்தம், என்னை விமர்சனம் செய்யாவிட்டால்.